போனா வேலைக்கு போனா கூட நம்ம கூட தான கூட்டி ரெண்டு பேர் உள்ள விட்டு தாப்பால விட்டு பூட்டி போறேன் சொல்லிச்சல கேளு அது கிட்ட கேளு கூட்டிட்டு தான் போ. இந்த தடவை என் பொண்டாட்டியை மிஸ் பண்ண மாட்டேன்டா. ஏற்கனவே என் ரெண்டு பொண்டாட்டிகளையும் ஆட்டிய போட்டு போயிட்டாங்களா. பொண்டாட்டியை ஆட்டிய போட்டாங்களா? அவனை எங்கேயும் கூட்டு போலியாண்ணா? கூட்டு போனேன். எங்க போனா கூடிய தான் பூட்டிட்டு போனா கூட்டு போறது நீ யாரா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? என் கூட வாழாத கூட வாழானா ஊர்ல இருக்கறவங்க வாழ்வாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. அந்த போட்டோவை காமிக்கவா உங்களுக்கு? காமிக்கவா? பார்க்க முடியாதுங்க. அந்த மாதிரி எடுத்திருக்கான் அந்த பொண்ணு. நல்ல ஆக்சிடென்ட் ஒரு போஸ் கொடுங்க. சூப்பர். கீழே ஒருத்தன் ஓடி போய் ஒருத்தங்கறான். அவன் யாரோ இவனை நாங்க போய் பார்க்கலான்னு போறான். அவன் கை தீனி அடி வராம பாருங்க எங்களை. வாடா கிட்ட வாடா கிட்ட வா. ஏய் கட்டியா போறேன்னு பதில் சொல்லிட்டு போடா. சரி பஸ்ல போறது பொம்பளைங்களோட முதுகு எதுக்கு எடுக்குறீங்க? இவளோட கூந்தலே கும்முன்னு இருந்துச்சுனா அந்த பஸ்ல போய் முதுகுல எடுக்கணும். அது எந்த கிடையாது. முதுகு மட்டும் இல்ல பின்பகுதி. இல்ல மேம். அவ்வளவு வெரி மாப்ளக்கு. இல்ல உங்களுக்காக தான் மாமா. அத மட்டும் எடுத்துர்க்காரு. சபாஸ் மாமா. சபா. ரொம்ப நாளா தேடினுங்கிற மேடம் இவனை. ஒரு செல்லுல போட்டோ எடுத்து சுத்தின்னு தேடினு இவனை. படத்துல இருக்கிறவரை எங்கனா பாத்துருக்கீங்களா? யா. ஏன்டா சோட்ட அடிச்சா? ஏன் எடுத்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. நாம இதை முடிச்சுப்போம். தெரியாம எடுத்துப்பேன் மேம். தெரியாம எடுத்தீங்க. சாரி. ஐ அம் வெரி சாரி. ப்ளீஸ். தெரியாம பார்த்து புட்ட ஒன்ன தெரிஞ்சதான் மாட்டிக்கிட்ட. உயிரே வச்சுக்க மேம். பையன் மேல வச்சு கல்யாணம் பண்ணி யார் விட்டு பொண்டாட்டி மேல யாரா உயிர் வச்சுக்கிறத? இவன் சரியான இடத்துல பொண்ணு தூக்கணும் மேடம். வேஸ்ட் மேடம் இவன். டேய் ஏய்யா என்னடா பேசுற நீங்க? என்ன பேசுற நீங்க? வயிட்டான இடத்துல தூக்கி இருந்தேன்னு வச்சுக்கா உன்னை கர்ணக்கரையா வெட்டிட்டு தேடி ஒரே நாள்ல. இப்ப நீ அவளை அனுப்பலனா உன்னை இங்கேயே கண்டந்தண்டமா வெட்டி போட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். என் குழந்தை வயித்துல இருக்கும்போது பாத்துக்கோமா. எது? தப்பு பண்ணாத. குழந்தை வயித்துல என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னமா சொன்னாரு? நீ தான் டேட் எவ்வளவு சொன்ன? டேட் ஆயிடுச்சுடா இப்போ உனக்கு. டேட் முடிஞ்சு போச்சு. 6-7 இன்னைக்கு வா உனக்கு முடிஞ்சு. ரொம்ப ரொம்ப தப்பு பண்றேன். ரொம்ப தப்பு பண்றேன் மேடம். சொல்லிட்டு வரலான்னு போனேன். அதுக்குள்ள உங்க அம்மாவை நான் தூக்கிட்டேன். ஏன்டா காட்டு எருமை நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? புரிஞ்சுக்கணும். நான் புரிஞ்சுக்க தனிமேல அவங்களுக்கு யாரா பேசி என்ன பண்றாரு? தொட்டுக்கு போடுறாரு. எப்போ என்னைக்கு சொல்லு சாவுக்காத வரேன். செத்துறான போய். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. மறுபடியும் பிறந்து வா. எப்படி பிக்கப் பண்ண முதல்ல அது சொல்லு. எப்படி பிக்கப் பண்ண? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. கூட்டுன்னு போய் பாம்பே கூட்டுன்னு போய் அர்த்தத்தை எடுக்கணும் அவனை. எடுத்துட்டு உன்னை முடிச்சுட்டு ஊசி போட்டு புடவை கட்டி இவனுக்கு முன்னாடி அனுப்ப போறேன். சபாஸ் மாமா. சபாஸ். இல்ல வேற வழி என்ன பண்ணுது? வரையா அவ்வளவு வெரி மாப்ளக்கு. மது மஸ்காகுற உனக்கு கிளீனா வச்சு பாருங்க. நல்ல வசூல் வரும். ஆமா மேலடா மச்சான் சீக்கிரம் பங்கு பிரிடா. புடவைக்கு தர அவன் முன்னாடி இதே சுடிதார டைட்டா இருக்கு. கோய் கொஞ்சம் மாதிரி இருக்குது முன்னாடியே. எது? புடவை இருக்குது. இதெல்லாம் நைட்டி போட்டுக்கோ. நைட்ல போட்டுன்னு சுத்து. ரயில்வே ஸ்டேஷன் போக்காரு. நல்ல காசு. பக்கத்துல நிக்கிறது பொண்ணோட சாரி கொஞ்சம் இப்படி நகர்ந்திருக்கு. அதெல்லாம் எடுத்துருக்கோம். வெரி குட் வெரி குட். கலக்கடா. அந்த பொண்ணு ஏந்திருக்கிறா. அவ்வளவு அசிங்கம் அந்த பொண்ணை படம் பிடிச்சிருக்கேன். வெரி குட் வெரி குட். கலக்குங்க சார் கலக்குங்க. பொறம்பக்கு பொறுக்கி சாரி அவனுக்கு சாரி செருப்பு பிஞ்சு போடாங்க வந்தானா. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா சொல்லிட்டு போனோம். பார்க்கறதுக்கு பிடிக்கல மேம். ஐயோ பா எஃப்ஐடிசி இப்பதானே காட்டுறான். நக்கல்யா அவனுக்கு. சொல்லாதம்மா. பார்க்கறதுக்கு மாறு. இதுல எது சரி நீங்க முடிவு பண்ணுங்க.